friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டான கேக் வந்து வீட்லயே ஓவன் யூஸ் பண்ணாம எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 எக் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக் விருப்பம் இல்லனா நீங்க 1/2 கப் தயிர் இல்லனா கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட பொடிச்ச சக்கரை பவுடர் சுகர் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது கூட வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து ஒரு 1/2 கப் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா வரணும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கேக்குக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு எக்லெஸ் கேக் வந்து வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து சில பேருக்கு வந்து கேக்கோட ஃப்ளேவர் வந்து டைரெக்டாக பிடிக்காது. அதுக்காண்டி வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட விருப்பம் தான். இப்போ வந்து கேக் செய்கிறதுக்கு கேக் பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வந்து பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கொஞ்சம் தடவி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் சால்ட் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது மேலே நான் கொஞ்சமாக விருப்பத்துக்காக டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். இப்போ இது மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சோ இல்லை ஒரு கத்தி வச்சோ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கான்னு தெரியும். பாருங்கள், இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். பாருங்கள், இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சோ இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சோ இது வந்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ இதில் இருக்கிற பட்டர் ஷீட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாஃப்டான கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஸ்பாஞ்சியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.